வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. இப்போ கொஞ்சம் வெளியில கிளம்புறோம். நானும் அப்பாவும் வெளியில கிளம்பி போறோம். சும்மா ஒரு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு கொஞ்சம் ஜாலியா போகலாம். சரியா? காலையிலேயே கிளம்பிட்டோம். சுட்டி மகள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா, நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்க எப்படின்னா இன்னைக்கு கார்த்திகை, இன்னைக்கு என்னுடைய நட்சத்திரம், முருகனுக்கு உகந்த நாள், அது செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நாம நேரம் ஃபர்ஸ்ட் நம்ம கோயில்பேட்டில் இருக்கிற மார்க்கெட் முருகனை சாமி கும்பிட்டுட்டு, அந்த முருகர் பேரே மார்க்கெட் முருகர், அவரை சாமி சுப்பிரமணிய சுவாமி, அவர் மார்க்கெட் முருகன் தானே தெரியும். ஆமா, சுப்பிரமணிய சாமின்னு தான் சொல்லுவாங்க, ஆனா மார்க்கெட் முருகன்னா தான் தெரியும். கோயில்பட்டிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மார்க்கெட் முருகன் கோயிலுக்கு இவர் வந்து திருச்செந்தூர் முருகனாம் என்ன, அதனால நீங்க வந்து சொல்லுங்க, திருச்செந்தூர் முருகனா இது? சரி, தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நல்ல சக்தி வாய்ந்த கோவில், நல்லா இருக்கும். வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம். உங்களுக்காண்டி வேண்டிக்கிறேன். கிழக்காம வழி விட்டாங்கல்ல வாசல், அதுக்கு முன்னாடியே சாமி நல்லா தான் இருந்துச்சு. மக்கள் அவ்வளவு வரல. இப்ப தோதுவா கிழக்காம வாசல் விட்டதுக்கு அப்புறம் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பனா சாமிக்கும் வாஸ்துபடி தானே நடக்கு. வாஸ்துபடின்னு கிடையாது, சாமியோட சக்தி என்னைக்கும் குறையல. அது எப்பவும் அது கும்பிட்டவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே அந்த வாசல் வர விடுறதுக்கு முன்னாடியே நான் அவரை கும்பிட்டுருக்கேன். எனக்கு அனுபவம் இருக்கு. அதனால நான் சொல்றேன், அவருடைய சக்தி என்னைக்கும் குறையல. மக்கள் கூட்டம் வர்றது, மக்களுக்காண்டி வர்றதுதான். அந்த வாசல் விட்ட பிறகுதான் மக்கள் வராங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளவு வரல, இப்ப நல்லா வராங்க. அதுதான் ஒண்ணு. பிறகு சரி வாங்க போயிட்டு அப்படி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு நல்லா சிரிச்சு பேசிட்டு என்னென்ன சாப்பிட்டுட்டு வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு. ஆனா இன்னைக்கு வீட்டுல இருந்து நான் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடும்போது பாப்போம். சரியா? என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சப்பாத்திமா இல்ல, சாம்பார் சாதமா? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம், சப்பாத்தி, தக்காளி தொக்கு. சாம்பார் சாதம் வந்து எனக்கு மட்டும்தான், அப்பாவி அப்பாவுக்கு கிடையாது. அது நான் சாப்பிடும்போது நான் காமிக்கிறேன். சரியா? மதிய லஞ்ச் என்னன்னு சாப்பிடும்போது காமிக்கிறேன். எனக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். சரி, இப்போ வந்து சாமி வந்தாச்சு. கோயிலுக்குள்ள வந்தாச்சா? என்ன அபிஷேகம் ஆகுது, என்னமோ பூஜை ஆகுது, என்னமோ தெரியல. சரி பாப்போம், உள்ள போய் கேட்போம். சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சப்பாத்தி, கடையில் வாங்கின வெங்காய விட. இதுக்கு என்ன தொக்கு கிட்ட கொண்டு வாங்க. இது என்ன தொக்கு? இது தக்காளி தொக்கு. தக்காளி பல்லாரி போட்ட தொக்கா? போதும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு. நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட போறேன். நான் ரன்னிங்ல சாப்பிட்டுக்குவேன். ஏன் இதில் சாப்பிட்டேன்னா? நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா நானும் நிம்மதியாக சாப்பிட முடியாது. அதை இதை வைன்னுட்டு இருப்பியே. அதனால நீங்க சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. நம்ம உறவுகள் அனைவரும் நம்ம விட்டு சாப்பிடுவாங்க. ஏமா பொண்ணு, நீங்க போகும்போது சாப்பிட வேண்டிய கார் எடுங்க. நீங்க ஆண்ட வேலை சாப்பிடுவேன். அப்படிதான் சாப்பிட போறேன். என்ன சாப்பிடுவீங்க நீங்க? சப்பாத்தி, உளுந்த வடை, கொஞ்சம் மத்தியானத்துக்கு உள்ள சாம்பார் சாதம், அதையும் டேஸ்ட் பண்ண போறேன். தக்காளி தொக்கு. உறவுகள் எல்லாரும் சாப்பிடுவாங்க. மத்தியானமே எனக்கு இந்த சாதம் தான். அப்ப கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கறதுக்காண்டி இப்ப வச்சிருக்கேன். நான் இப்படியே கார் எடுங்க, நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நின்னது. சரி ரைட். அப்ப நான் அப்படியே கார்ல நான் கார் போட்டு நீ சாப்பிட்டு வரியா? அப்படியே சாப்பிட்டே வந்துடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். சரி, நல்லா இருக்கு தக்காளி தொக்கு. இது ஒரு வித்தியாசமா இன்னைக்கு வச்சேன். சூப்பரா இருக்கு. ரொம்ப சிம்பிளா வச்சேன். ரெசிபி வேணுங்க சொல்றவங்க, நான் லாங் வீடியோவா போடுறேன். இது வந்து அந்த புளிக்கூட்டு மாதிரி இருக்குல்ல, இந்த கல்யாண வீட்டுல வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிம்பிளா வச்சேன். சின்ன வெங்காயம் தான். கிளம்புமா? இப்ப எங்க வந்திருக்கோம்னா, மதிய சாப்பாடுக்கு சாப்பிட வந்திருக்கோம். நாட்டுக்கோழி பாத்தீங்களா? அப்பா வெயில் மூஞ்சுக்கு நேரம் அடிக்குது. அப்பா சாப்பிட நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சதுதான். இன்னைக்கும் சாப்பிட வந்தாச்சு. எனக்கு வந்து உள்ள சாம்பார் சாதம் இருக்கு. சரி, ஓகே. சாம்பார் சாதம் சாப்பிட போறேன். அங்க போயிட்டாங்க. பசுமை சாப்பிட வந்திருக்கோம். நான் வந்து வெட்டியா உட்காந்துருக்கேன். நீங்க தான் சொல்லவே இல்லை. இப்ப அப்பா சாப்பிடும்போது பாப்போம்னா எப்படி சாப்பிட்றாங்க. வரட்டும். ஓகே. எது ஆர்டர் பண்ணிருக்கீங்க?
சிக்கன் 555 சிக்கன், அடுத்து நாட்டுக்கோழி கிரேவி, சிக்கன் பிரியாணி, வேற அவ்வளோதான். எனக்கு வந்து பேபிகார்ன் 65, அதுவும் ஒரு ஜிகர்தண்டாவும். நான் வந்து இப்போ சாப்பிடல, ஈவினிங் வந்து கொண்டு வந்து சாப்பாடை சாப்பிட்டுக்கலான்ட்டு அவங்க கூட கொஞ்சம் கம்பெனிக்கு வெஜ்ஜி பேபிகார்ன் 65 சாப்பிட போகிறேன். சரி, டிஷ் வந்தோன்னு பார்ப்போமா? என்ன வந்திருக்குது? சிக்கன் பிரியாணி வந்திருக்கு. உனக்கு ஒரு நீ வேணுக்குனே வெறுப்பு உருவாக்கிக்கிற. என்னமோ பாருக்கு. கேசரி, தயிர், வெங்காயம், செமி கிரேவிலாம் ஆ. இந்த இதை பாருங்க, இங்க பாருங்க எப்படி ஓடுதுன்னு. ஃபோன் அடிக்குது பக்கத்துல, தவிர்த்துக்கோங்க. இங்க பாருங்க எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. பிரியாணி சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? உள்ள அப்படி லெக் எடுத்து கடிங்க பார்ப்போம். லெக் எடுத்து கடிங்க பார்ப்போம். சூப்பரா இருக்கு பிரியாணி. அப்படித்தான். சரி, இப்போ இந்த பிளேட்டை பார்த்துட்டீங்களா? இப்போ இன்னொரு 2 பிளேட்டை பாருங்க. இது ஒரு பிளேட்டா? 3 பிளேட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கோம் நாங்க. எங்க பிளேட்டை பாருங்க. நாட்டுக்கோழி கிரேவி, செமி கிரேவி. இதுதான் 555. இதுதான் 555 சிக்கன். ஆமா, முந்திரி பருப்பு பாரு எவ்வளவு வாங்கிருக்கு. எடுத்து சாப்பிட்டா சொல்லுங்க எப்படி இருக்கு. அவங்கள்ட்ட சாப்பிடுவாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க. நீங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் 65 நல்லா இருக்கண்ணா, டேஸ்டாக இருக்கு. அப்புறம் ஒரு ஜிகர்தண்டா எனக்கு இங்கே வந்து பேக்கிங்கில் இப்படி ஐஸ்கிரீம் பேக்கிங்கில் தான் இருக்குது. நம்ம மதுரையில் இருந்த மாதிரி இல்லை, டேஸ்ட்டு கொஞ்சம் சுமார். எனக்கு வந்து ஜிகர்தண்டா வந்து இங்கே வந்து பேக்கிங்கில் தான் இருக்குது, ஐஸ்கிரீம் போல் மாதிரி. நம்ம மதுரை ஜிகர்தண்டா மாதிரி இல்லை, டேஸ்ட்டும் அந்த மாதிரி இல்லை, சுமாராக தான் இருக்குது. சரி, சாப்பிட்டாச்சா? நல்லா இருந்துச்சா? இது என்னது இது? சரி, காரமாக இருக்குண்ணே. இந்த சைடு அப்படி இருக்கும். இங்கே வந்து நாமக்கல்ல வந்து சாப்பிட்ருக்கோம், இங்கே அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. இந்த புத்தரில் உட்காந்துருக்காரு, புத்தரை உட்கார வச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்டு வந்திருக்கீங்க. என்ன, நான் சாப்பிட்றேன் வா. சரி, அன்னைக்கே நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிவ்யூ சொல்லாமல் ஏன் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு? அது கொஞ்சம் அங்கிட்டு வெளியூர் போனோம், அதனால லேட் ஆயிடுச்சு. சரி, கடைசியில என்னையும் அப்படி இறக்கி விட்டேன்னு சங்கடமா இருக்கானு. சரி, நாங்க இறக்கி நான் வந்து சாப்பிட்டது வந்து முழுக்க முழுக்க இந்த அம்மா காண்டி தான் சாப்பிட்டேன். இந்த அம்மாவுக்கு வந்து நுரையீரல் இன்ஃபெக்ஷன், அது என்னது அப்படித்தானே? இன்ஃபெக்ஷன் அப்படித்தான் அது இருக்கு. அதுக்கு வந்து இந்த அம்மா நான்வெஜ் எடுத்தா தான் நல்லா இருக்கும். சரி, அதனால அந்த அம்மா காண்டி சாப்பிட்டேன் நான். சரி, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பாடு எப்படி பண்ணியிருந்தா? சூப்பரா பண்ணியிருந்தா. கெட்டிக்காரி சிவா, நல்ல பிள்ளைனா, நல்ல கெட்டிக்கார பிள்ளை. அவள்லாம் வந்து ஓப்பனாக அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா தான் எனக்கு தெரியுது. நல்ல போல்டா இருப்பா. அதே மாதிரி பத்மா, நான் இன்னொன்று சொல்லணுமா, நான்வெஜ் சாப்பிடுறதுல அந்த பழைய டேஸ்ட் இல்லையே என்னம்மா. அது சாப்பிடாம விட்டுட்டோம்ல, அதனால இந்த டேஸ்ட் கொடுக்க பழைய மாட்டேன். ருசிகள் இல்லை, அதான் முன்னாடி மாதிரி இருந்த ருசி இல்லைம்மா. நாக்கு அப்படியே நமத்து போச்சு. நாக்கு அப்படியே நமத்து போச்சுன்னு. ஆமா, அப்படியே இதாகி போச்சு. சரி, நல்ல அக்கா பிள்ளைங்க எல்லாரும் வந்து இருந்து நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, அதே மாதிரி நம் உறவுகள் அனைவரும் நம்ம சேனல் எப்பயுமே நீங்க ஆதரவு கொடுக்கணும். நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஆகா ஓஹோன்னு சாப்பிட மாட்டேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆமா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சும்மா ஏதாவது சரி, அந்த அம்மாட்ட பேசுறது 2 வார்த்தை. அது என்ன ரீசன்னா நான் சொல்றேன். என்ன தெரியுமா, அப்பா வந்து நான்வெஜ் எடுத்துக்கிடுவாங்கன்னா எல்லாரும் மாதிரி எந்த நேரமும் எனி டைம் நிறைய எல்லாம் எடுத்துக்கிட மாட்டாங்க. சிக்கன் மட்டும்தான். நல்ல ஒன்று கேளுங்க, மீனோ கருவாடோ ஆட்டுக்கறியோ இந்த மாதிரி ரத்தம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எதுவுமே அப்பாவுக்கு பிடிக்காது. மீனும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் சத்தம் போட்டு தான் அந்த குழம்புல போட்டிருக்க மீன் ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க. அதுவும் அந்த ஃப்ரெஷ்ஷாக சூடாக வச்ச அன்னைக்கு தான் சாப்பிடுவாங்க, மற்ற பழைய இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. மீனோட ரீசனே பழைய குழம்பு தான் நல்லா இருக்கும், ஆனால் அப்பா பக்கம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க மீனே சாப்பிட்டது கிடையாது. கருவாடு கிட்டக்க வர மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வீட்டில் கருவாடு வச்சாச்சுன்னா வாட்டர் கேனில் தண்ணி அடிச்சு தான் அப்பா குடிப்பாங்க. வீட்டில் குடிக்க மாட்டாங்க, தண்ணி செம்பு டம்ளர்லாம் குடிக்க மாட்டாங்க. அதனால
ஃபோன் வந்துட்டு. ஆனா சிக்கன் மட்டும்தான் அப்பா சாப்பிடுவோம். அது கம்மியா தான் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடுறது பெருசா தெரியும், ஆனா கம்மியா தான் சாப்பிடுவாங்க. நாங்க தான் நல்லா அடிச்சு விளாசுவோம். நாங்க எப்பவுமே 3 பேருமே மட்டன், சிக்கன், மீன், கருவாடு எல்லாம் சாப்பிடுவோம். நான் வந்து முயல் சாப்பிட்ருக்கேன், எல்லாம் நிறைய இதெல்லாம் நான்வெஜ் என்னென்ன உண்டோ எல்லாமே நான் சாப்பிட்ருவேன். நண்டு, அப்புறம் இறால் எல்லாம் சாப்பிடுவேன். ஆனா அப்பா சாப்பிட மாட்டாங்க. நல்ல சொந்தக்காரங்க வந்தாங்க, இருந்தாங்க, சூப்பரா இருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி உங்களுக்கு அந்த அனுபவத்தை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? கொஞ்சம் அந்த வீடியோ அன்னைக்கே முடிக்க முடியல, அவங்களாம் இருந்ததுனால பேசிட்டு வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அவங்க ஊருக்கு மறுநாள் ஊருக்கு கிளம்புனாங்க, 2 நாள் கழிச்சு ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்களை கிளப்புறது அந்த மாதிரியே இருந்துட்டோமா, அதனால வீடியோ முடிக்க முடியல. மறுநாள் வீடியோ முடிச்சு சேர்த்து விட்டுருக்கேன். மழை வேற, கோயில்பேட்டில் மழை வேற வந்துச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம். யாரெல்லாம் உங்க ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சிச்சா அதை சொல்லுங்க எனக்கு. நம்ம ஈவெண்ட்னு சொல்ல உறவுகள்கிட்ட அது அடுத்து எக்ஸ்பிளைன். இதுல பேசுவோம். அது மதுரையில வந்து கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதை நான் அதனுடைய டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போடுறேன், சரியா? ஃபுல்லா டீட்டெயில்ஸா நான் சொல்றேன். அது என்னன்னு ப்ராப்பரா நீங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபோன் வந்துருச்சு. பாய்.